ஹலோ கைஸ், நான் உங்கள் தமிழா. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லீட் கோட் ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஒரு ஈஸி ப்ராப்ளம் அப்படின்னு போட்டிருக்காங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் அப்படின்றத தாண்டி இதுக்கு அடியில் உள்ள அந்த பேட்டர்ன் அப்படின்றத வந்து நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு ரீயூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ அதனால தான் இந்த ப்ராப்ளம் நான் மெயினாக எடுத்து கவர் பண்ணணும்னு நினச்சேன். சரி வாங்க, இது எப்படி இன்ட்யூட்டிவாக சால்வ் பண்ணுறது, எப்படி இந்த சொல்யூஷனுக்கு ரீச் ஆகுறது அப்படின்றத பார்க்கலாம். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. சார்ட் அரே பை பேரிட்டி அப்படின்றது தான் நம்மளோட கொஷின். ஓகேவா? இப்போது நம்மள்ட்ட ஒரு இன்டீஜர் அரே நம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஈவன் நம்பர்ஸ் எல்லாத்தையும் பிகினிங்கு கொண்டு வரணும், ஆட் நம்பர்ஸ் எல்லாத்தையும் கடைசியில் எடுத்துகிட்டு போகணும். ஸோ மூவ் ஆல் த ஈவன் இன்டீஜர்ஸ் அட் த பிகினிங் ஆஃப் த அரே ஃபாலோட் பை ஆல் த ஆட் இன்டீஜர்ஸ். ஓகேவா? இதில் வந்து அவங்க ஸ்பெசிஃபிக்காக ஈவன் நம்பர்ஸ்லாம் இந்த ஆர்டரில் தான் இருக்கணும்லாம் எதிர்பார்க்கல. ஏதாச்சும் ஒரு அரே தட் சாட்டிஸ்ஃபைஸ் திஸ் கண்டிஷன் கொடுத்தாலே போதும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3124 அப்படின்ற இன்புட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஈவன் நம்பர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2ம் 4ம். ஸோ 2ம் 4ம் வந்து பிகினிங்க்கு வந்துடணும். ஆட் நம்பர்ஸாக இருக்கிற 3யும் 1 வந்து கடைசிக்கு போயிடணும். அந்த மாதிரி கண்டிஷன் உள்ள எந்த அரே கொடுத்தாலும் ஒத்துப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 4-2 அப்புறம் 3-1, 2-4 அப்புறம் 1-3, 4-2 அப்புறம் 1-3. ஸோ இதில் வந்து எது கொடுத்தாலும் ஒத்துப்பாங்க. இப்போ ஈவன் நம்பர்ஸ் வந்து 2க்கு அப்புறம் தான் 4 வரணும் அப்படிலாம் எந்த மாதிரி கண்டிஷனும் கிடையாது. ஓகேவா? ஈவன் நம்பர்ஸ்லாம் குரூப்டாக ஸ்டார்டிங்கில் வரணும், இந்த மாதிரி ஆட் நம்பர்ஸ்லாம் குரூப்டாக கடைசியில் வரணும். ஸோ இதுதான் நம்மளோட கொஷின். ஓகேவா? இதே நம்ம ப்ரூட் ஃபோர்ஸாக பண்ணணும் அப்படின்னா ஈஸியாக நம்ம ஒரு O(n²) 2 லூப் போட்டு ஈஸியாக பண்ணிடலாங்க. ஸோ அந்த ப்ராப்ளமுக்குள்ளே நான் ரொம்ப டீப்பாக போக விரும்பல. அது வந்து ரொம்பவே சிம்பிளான சொல்யூஷன் தான். மோஸ்ட் ஆப்டிமைஸ் சொல்யூஷனாக இதை வந்து எப்படி லீனியர் டைமில் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ O(1) டைமையும் O(1) ஸ்பேஸ்லையும் எப்படி பண்ணலாம், அதாச்சும் இன் பிளேஸ்லேயே எப்படி நம்ம இந்த அரேவை மாற்றலாம் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். ஸோ டைம் வந்து O(n)ல் பண்ண போகிறோம், ஸ்பேஸ் வந்து O(1)ல் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் அதே எக்ஸாம்பிளே எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம என்ன மாதிரி இன்ட்யூஷன் யோசிக்கணும் அப்படின்னா, இதை வந்து நம்ம 2 சைட்லேருந்தையும் பார்க்கலாம். ஓகேவா? லெஃப்ட்லேருந்து இந்த அரேவை நம்ம பார்க்கலாம், ரைட்லேருந்து நம்ம அரேவை பார்க்கலாம். ஏன் இந்த மாதிரி ஆங்கிளில் நான் யோசிக்கிறேன் அப்படின்னா, கொஷின்லேயே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஈவன் நம்பர்ஸ்லாம் ஃபஸ்ட்டில் எடுத்துகிட்டு போ, ஆட் நம்பர்ஸ்லாம் லாஸ்ட்டில் எடுத்துகிட்டு போன்னு சொல்லும்போது இந்த 2 டேரக்ஷன்லையும் பார்க்கலாமே அப்படின்ற ஒரு ஐடியா வந்து நமக்கு வரும். கரெக்டாக? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிளே எடுத்துப்போமே. இங்கே வந்து 3 அப்படின்றது இருக்குது. 3 வந்து என்னது? ஆட் நம்பர். ஸோ ஆப்வியஸாக வந்து 3 வந்து கடைசியில் தான் எங்கேயோ போகணும். கரெக்டாக? அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் பாருங்கள், இங்கே வந்து 4 இருக்குது. 4 வந்து என்ன? ஈவன் நம்பர். ஸோ ஆப்வியஸாக இது வந்து ஃப்ரண்ட்டில் எங்கேயோ வரணும். இப்படி யோசிக்கும் போது நமக்கு என்ன தோணுதுன்னா, லெஃப்ட்லேருந்து பார்த்துட்டே வரும்போது ஃபஸ்ட்டு எந்த நம்பர் தப்பாக இருக்குன்றதை கண்டுபிடிக்கலான்னு தோணுது. கரெக்டாக? அதே மாதிரி ரைட்லேருந்து பார்த்துட்டு வரும்போது ஃபஸ்ட்டு எந்த நம்பர் தப்பான இடத்துல இருக்குன்றதை கண்டுபிடிக்கலான்னு தோணுது. இந்த மாதிரி 2 நம்பரையும் லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் கண்டுபிடிச்சோன்னே அது 2த்தையும் ஸ்வாப் பண்ணி விட்டால் என்ன ஆகும்னு யோசிக்கலாம் அடுத்து. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் யோசிங்களேன், லெஃப்ட்லேருந்து நான் பார்த்துட்டு வரேன். ஓகேவா? லெஃப்ட்லேருந்து பார்க்கும்போது நம்மளோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கணும்? அரேவோட பிகினிங்கில் ஈவன் நம்பர் இருந்தால் தான் கரெக்டு. ஆட் நம்பர் இருந்துச்சுன்னா அது வந்து அவுட் ஆஃப் பிளேஸில் இருக்குன்னு அர்த்தம். கரெக்டாக? ஏன்னா ஈவன் நம்பரை தான் முதல்ல நவுத்த சொல்லியிருக்காங்க, ஆட் நம்பரை கடைசியில் போட சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு தாட் ப்ராசஸோட இதுக்குள்ளே வாங்க. ஓகேவா? ஸோ லெஃப்ட்லேருந்து பார்க்கும்போது பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? ஆட் நம்பர் இருக்குது. ஓகே, ஆட் நம்பர் நம்ம லெஃப்ட்லேருந்து பார்க்கும்போது இருந்துச்சுன்னா மேபி அது தப்பான இடத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த இடத்த நான் மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இந்த இடத்த நான் லெஃப்ட் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ ரைட்லேருந்து பார்த்துட்டு வாங்கண்ணே. ரைட்லேருந்து பார்க்கும்போது எப்படி பார்க்கணும்? ஆட் நம்பர் நம்ம கண்ணில் பட்டுச்சுன்னா கரெக்டான இடத்துல தான் இருக்குது. ஏன்னா ரைட்லேருந்து வரும்போது ஆட் நம்பர் இருக்குன்னா ஆட் நம்பர் ஏற்கனவே கடைசியில் தான் இருக்குன்னு அர்த்தம். ஈவன் நம்பர் பட்டுச்சுன்னா மேபி அது தப்பான இடத்துல இருக்கலாம். ஸோ அதனால் என்ன பண்ணலாம்னா, ரைட்லேருந்து பார்த்துட்டு வரும்போது நான் இப்படி பார்த்துட்டு வரேன், ஃபஸ்ட்டே ஈவன் நம்பர் வருது. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன், இதை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து நான் ரைட்டுன்னு வச்சுக்கிறேன். ஸோ லெஃப்ட்லேருந்து பார்த்துட்டு வர வேரியபிளுக்கு லெஃப்ட்னு வச்சுக்கலாம், ரைட்லேருந்து பார்த்துட்டு வர வேரியபிளுக்கு ரைட்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பாருங்களேன். லெஃப்ட்டில் ஒன்று இருக்குது, ரைட்டில் ஒன்று இருக்குது, ரெண்டுமே தப்பான இடத்துல இருக்குது. அண்ட் லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் நடுவில் கேப் இருக்குது. அதாவது லெஃப்ட் இஸ் லெஸ் தேன் ரைட் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஈவன் நம்பருக்கு முன்னாடி ஒரு ஆட் நம்பர் இருக்குன்னு அர்த்தம். கரெக்டாக? ஸோ ஆரில் ஒரு ஈவன் நம்பர் இருக்குது, எல்லில் ஆட் நம்பர் இருக்குது. தப்பு இல்லை. நம்ம வந்து கரெக்டான ஒரு ஐடியலான அரேயில் எப்படி இருக்கணும்? ஈவன் நம்பர் எல்லாமே ஃப்ரண்ட்டில் இருக்கணும், ஆட் நம்பர் எல்லாமே பின்னாடி இருக்கணும். ஆனால் இந்த கண்டிஷனில் பாருங்கள், லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் எல் இஸ் லெஸ் தேன் ஆர், அண்ட் ஆரில் வந்து ஈவன் நம்பர் இருக்குது, எல்லில் வந்து ஆட் நம்பர் இருக்குது. அந்த மாதிரி இருக்க முடியாதுல்ல. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது 2த்தையும் ஸ்வாப் பண்ண போகிறோம் கைஸ். ஸோ எல் இஸ் லெஸ் தேன் ஆராக இருக்கா, பார்த்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்வாப் பண்ணிட போகிறோம். ஸோ ஸ்வாப் பண்ணால் இது எப்படி ஆகும்னு பாருங்கள். ஸோ நான் இங்கேயே எழுதுகிறேன்.
ஸோ 3 வந்து அங்கே போயிடுமா, ஸோ 4 வந்து இங்கே வந்துடும். ஸோ 4 1 2 3 கரெக்டாக. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஸ்வாப் ஆனதுக்கப்புறம் வரப்போகுது. ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா 4 வந்து கரெக்டான ஈவன் பொசிஷனுக்கு வந்துருச்சு, ஈவன் நம்பர் ஃபஸ்ட்டு பொசிஷனுக்கு வந்துருச்சு, ஆட் நம்பர் கடைசியில் போயிடுச்சு. இப்போ நம்ம இந்த இந்த லாஜிக்கை கண்டினியூ பண்ணலாமா? ஸோ எல் வந்து இங்கே இருந்துச்சு கரெக்டாக. ஸோ எல் வந்து பாருங்கள் ஈவன் நம்பரில் தான் இருக்குது. ஸோ நமக்கு பிரச்சனையே இல்லை, கரெக்டான இடத்துல தான் இருக்குது. ஸோ எல்லை வந்து நான் ஒன்று முன்னாடி நோத்திக்கிறேன். ஸோ எல் வந்து இங்கே வந்துடும். இப்போ பாருங்கள் எல்லில் வந்து ஆட் நம்பர் இருக்குது. எல்லில் ஆட் நம்பர் பார்த்தா அதை வந்து நம்ம டவுட்டோட தான் பார்க்கணும் கரெக்டாக. ஸோ அதனால் இங்கே நான் எல்லை நிறுத்தி வச்சுக்கிறேன். இப்போ ரைட்லேருந்து பார்க்க ஆரம்பிக்கலாமா? 6 பாருங்கள், 6 வந்து ஆட் நம்பரில் தான் இருக்குது. ஓகே ஃபைன். இப்போ 6 மைனஸ் பண்ணணும், ஏன்னா ரைட்லேருந்து வரும். ஸோ 6 வந்து இங்கே போட்டுக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள் 6ல் வந்து ஒரு ஈவன் நம்பர் இருக்குது, அதுவும் கொஞ்சம் டவுட்டு தான். 6ல் வந்து ஐடியலாக ஆட் நம்பர் கண்ணில் பட்டால் நம்ம பிரச்சனை இல்லை, ஈவன் நம்பர் வருதுன்னா நம்ம செக் பண்ணணும். என்ன திரும்பி செக் பண்ண போகிறேன்? எல் இஸ் லெஸ் தேன் ஆரான்னு பார்க்குறேன். எல் இஸ் லெஸ் தேன் ஆர் தான் கேஸ். அப்போனா என்ன அர்த்தம்? மறுபடியும் ஒரு ஈவன் நம்பருக்கு முன்னாடி ஆட் நம்பர் வந்து இருக்குது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளோட ப்ராப்ளமுக்கு சரி வராது கரெக்டாக. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த 2 பேரையும் மாற்றி விட்டுற போகிறோம். ஸோ 4 அங்கேயே இருக்குது, 1யும் 2யும் ஸ்வாப் பண்ண போகிறோம். எல்லும் ஆரும் ஸ்வாப் ஆக போகுது கரெக்டாக. ஸோ 4 2 1 3. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சார்ட்டட் பொசிஷனில் தான் இருக்குது. ஆனால் இந்த அல்காரிதம் வந்து எப்படி பிரேக் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஈவன் நம்பர்லாம் ஒன்றா ஃப்ரண்ட்டில் வந்துருச்சு, ஆட் நம்பர்லாம் ஒன்றா ஃப்ரண்ட்டில் வந்துருச்சு. ஆனால் இந்த அல்காரிதம் எப்படி எண்ட் ஆகி இந்த இதுலேருந்து வெளியில் வருதுன்னு பார்க்கலாமா? ஸோ இங்கே வந்து பாருங்கள் எல் வந்து எங்கே இருந்துச்சு. ஸோ இது ஜஸ்ட் ஒன் மோர் ஸ்டெப் கண்டினியூ பண்ணலாம். இது எப்படி வெளியில் வருதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ எல் 6. ஸோ இப்போ வந்து பாருங்கள் எல்லில் வந்து ஈவன் நம்பர் தான் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்? எல் ப்ளஸ் பண்ண போகிறேன் கரெக்டாக. ஸோ எல் வந்து திரும்பி இங்கே வந்துட போகுது. 6 இங்கே இருந்துச்சு இல்லையா? 6ல் வந்து என்ன இருக்குது? 6ல் வந்து ஆட் நம்பர் தான் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்? 6 மைனஸ். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் அப்படின்னு போயிடுது. ஸோ எல் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஆர்னு வந்துடுச்சுனாலே நம்ம வந்து பிரேக் பண்ணிடலாம். அதாச்சும் நம்மளோட அல்காரிதம் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த கண்டிஷன் வரும்போது நம்ம பிரேக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான் நான் இன்னொரு ஸ்டெப் இதை போட்டு காமிச்சேன். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோடு நம்ம எடிட்டர் இருக்குது லீட் கோடில். ஸோ நான் ஃபஸ்ட்டு அந்த லெஃப்ட்டும் ரைட்டும் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ லெஃப்ட் வந்து ஆப்வியஸாக 0லேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ரைட் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியிலேருந்து வரப்போகுது இல்லையா? ஸோ நம்ஸ் டாட் லெங்த் -1. இப்போது நான் ஒரு ஒயில் ட்ரூ அப்படின்னு போட்டுக்கிறேன். ஏன் போடுறேன்றது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உனக்கு புரியும் பாருங்கள். இப்போது ஒயில் ட்ரூ அப்படின்னு போட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? லெஃப்ட்லேருந்து தப்பான ஒரு நம்பர் கண்டுபிடிக்கிற வரைக்கும் அதை இன்க்ரிமெண்ட் பண்ணிகிட்டே வரணும் கரெக்டாக. ஸோ அது நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஒயில் நம்ஸ் ஆஃப் லெஃப்ட் mod 2 equal to 0 அப்படின்னா லெஃப்ட் ப்ளஸ். ஸோ இது வந்து புரியுதான்னு பாருங்க கைஸ். என்ன பண்ணுறேன் அப்படின்னா லெஃப்ட்லேருந்து பார்த்துட்டு வரும்போது ஈவன் நம்பர் இருந்துச்சுன்னா அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, ஏன்னா லெஃப்ட்லேருந்து வரும்போது ஈவன் நம்பர் இருக்கிறது தான் கரெக்டான விஷயம். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா லெஃப்ட்டை ஏற்றிட்டே வரேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்போ ஆட் நம்பர் கண்ணில் படுதோ அப்போ வந்து லெஃப்ட் நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கிறோம், இந்த லூப்லேருந்து வெளியில் வந்துடும். ஸோ லெஃப்ட் வந்து இந்த அடுத்த லைனில் லெஃப்ட் என்னவா இருக்கும்னா ஆட் நம்பர் எந்த இடத்துல இருக்கோ அதை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம் கரெக்டாக. இப்போ இதே மேட்டரை நம்ம ரைட் சைடு பண்ணுவோமா? ஸோ நம்ஸ் ஆஃப் ரைட் இங்கே வந்து அப்படியே ஆப்போசிட் கேஸ். ஸோ ஆடாக இருக்கிற வரைக்கும் நமக்கு கவலை இல்லை. ஸோ ரைட் மைனஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கேஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன சொன்னேன்? பிரேக்கிங் கண்டிஷன் நமக்கு என்னது? இப்போ வந்து லெஃப்ட் வந்து கிரேட்டர் than or equal to ரைட்னு ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து பிரேக் பண்ணி ஆகணும், ஏன்னா அந்த இடத்துல நம்மளோட ஃபுல் அல்காரிதம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இல்லைன்னா என்ன பண்ணலாம்? நம்ம வந்து ஸ்வாப் பண்ணிடலாம் கரெக்டாக. ஸோ ஸ்வாப் வந்து ரொம்பவே சிம்பிளான ஸ்வாப் தான் கைஸ் நான் பண்ண போகிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெம்ப்னு ஒரு வேரியபிள் எடுத்து ஸ்வாப் பண்ணுவோம்ல, அதே கான்செப்ட் தான். ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு, ஸ்வாப் பண்ணி விட்டோம், அல்காரிதம் தானாக கண்டினியூ ஆகும். ஸோ இங்கே வந்து ரிட்டர்ன் நம்ஸ்ன்னு போட்டுடலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து இங்கே ஏன் ஒயில் ட்ரூ அப்படின்னு நான் போடுறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஃபஸ்ட்டில் கண்டிஷன் போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இந்த லெஃப்ட் ரைட்டோட வேல்யூலாம் எந்த இடத்துல போய் நிற்க போகுது அப்படின்றத நம்ம முன்கூட்டியே சொல்ல முடியாது. ஸோ இந்த இடத்துல எனக்கு பர்சனலாக பெட்டராக பட்டுச்சு என்ன அப்படின்னா வெளியில் ஒயில் ட்ரூன்னு போட்டுட்டு உள்ளே வந்து இந்த கண்டிஷனை ஹேண்டில் பண்ணுறது எனக்கு பெட்டராக தோணுச்சு.
ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், லெஃப்ட்டில் கரெக்டாக இருக்கிற வரைக்கும் போயிட்டே இருக்கோம், ரைட்டில் கரெக்டாக இருக்கிற வரைக்கும் போயிட்டே இருக்கோம், ஸ்வாப் பண்ணி விட்டுறோம், திரும்பி உள்ளே வரோம், லெஃப்ட்டில் இருக்கிற வரைக்கும் போகிறோம், ரைட்டில் இருக்கிற வரைக்கும் வரோம், திரும்பி ஸ்வாப் பண்ணி விட்டுறோம், மறுபடியும் வரோம். ஸோ இந்த வைல் ட்ரூன்றது எதுக்குன்னா ஆன்சர் கிடைக்கிற வரைக்கும் திரும்ப திரும்ப பண்ணிகிட்டே இருன்னு அர்த்தம். ஆன்சர் கிடச்சிருச்சான்னு எப்படி தெரியும்? இதை வச்சு நம்ம பிரேக் பண்ணிடுறோம். ஸோ இந்த இடத்துல வைல் ட்ரூ போடுறது வந்து இந்த கோடோட ரீடபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ண போகுது. ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். இதுலேயும் ஆப்வியஸாக நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணி வேறு மாதிரி கூட பண்ணலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஓகேவாக இருந்ததுனால உங்களுக்கு இதை நான் சொல்கிறேன். ஓகே, இப்போது இங்கே வந்து ஒரு சின்ன இது நான் மிஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ ஏன்னா நான் லெஃப்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணிகிட்டே வரேன். அப்போனா கண்டிப்பாக நம்ம லென்த்தை செக் பண்ணோம் இல்லையா? ஸோ லெஃப்ட் இஸ் லெஸ் தேன் நம் ஸ்டார்ட் லெங்க்னு போட்டுக்கோங்க. ஏன்னா ஆப்வியஸாக நம்ம ஒரு அரேவை லூப் பண்ணும்போது இப்படி பண்ணுறோன்னா அதை வந்து லெங்க்த்தோட கம்மியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். அதே மாதிரி மைனஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும்? ரைட் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு பார்த்துக்கோங்க. ஓகே, இதெல்லாம் நம்ம நார்மலாக செக் பண்ணுறதாங்க. ஓகேவா? இப்போ வந்து இது வந்து சப்மிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் ஆகிடுச்சு. அதே மாதிரி எஃபிஷியண்ட்டாகவும் இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஏன் லீனியர் டைம் அப்படின்னு சில பேருக்கு வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கலாம். என்னடா 2 லூப் யூஸ் பண்ணுறோம், நீ பாட்டு லீனியர் டைம் சொல்கிற அப்படின்னு. ஏன் லீனியர் டைம் அப்படின்னா நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த நம்ஸ் எலிமெண்ட்டில் உள்ள ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் நம்ம ஒரு தடவை தான் ரீட் பண்ணுறோம். ஏன்னா லெஃப்ட்டும் ரைட்டும் எப்போ பாரு அப்டேட் ஆகிட்டே இருக்கிறதுனால எப்போல்லாம் நம்ஸ் ஆஃப் லெஃப்ட் நம்ஸ் ஆஃப் ரைட்டு போடுறோமோ ஒவ்வொரு தரையும் லெஃப்ட்டும் ரைட்டும் புது புது வேல்யூவாக தான் இருக்க போகுது. அதாவது 0 to அந்த நம்ஸ் டாட் லெங்த் வரைக்கும் உள்ள எலிமெண்ட்டில் லெஃப்ட்டும் ரைட்டும் மாறிட்டே இருக்கும். ஸோ ஒரே வேல்யூவை நம்ம 2 தடவை ரீட் பண்ணுறதே கிடையாது. அதனால அந்த அரேல உள்ள எல்லா எலிமெண்ட்டையும் மேக்ஸிமம் ஒன்ஸ் தான் நம்ம டச் பண்ணுறோம். ஸோ அதனால தான் இது வந்து லீனியர் டைமில் ஓடுற ஒரு அல்காரிதம். அதே மாதிரி ஸ்பேஸ் வந்து ஆப்வியஸாக கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ் தான். ஏன்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் எதுவும் யூஸ் பண்ணல. ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ண மறந்துடாதீங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஜாப் ஸ்விட்ச் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, இல்லை காலேஜில் வந்து பிளேஸ்மெண்ட் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஓகே கைஸ், இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்குற வரைக்கும் வர்த்தா நண்பா.